அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரியாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் மிக சிறப்பான முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய வீடியோவில் யூனிட் 6 மாடல் எக்ஸாமிற்கான விடை குறிப்புகளாக தான் பார்க்கலாங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய போட்டித் தேர்வுகளில் கண்டிப்பாக இந்த 30 கேள்வியிலேருந்து ஒரு கேள்வி இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வருகின்ற 27/4/2025 ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக குரூப் 4க்கான முழு மாதிரி தேர்வு, அதாவது இலவச முழு மாதிரி தேர்வு ஃபஸ்ட் மாடல் எக்ஸாம் வந்து நடக்க உள்ளதுங்க. இந்த தேர்வில் கலந்து கொள்ள இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளலாங்க. முதல் கேள்வி, ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு. கேள்வி 2, குடுமியான்மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதை குறிப்பிடுகின்றது? குடுமியான்மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் வீணையை குறிக்கின்றது. கேள்வி 3, தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்தைய நுண்கற்கால நினைவுச் சின்னங்கள் கிடைத்தன? தூத்துக்குடி. கேள்வி 4, சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார்? ஐ. மகாதேவன். கேள்வி 5, குடுமியான்மலை இசை கல்வெட்டு. குடுமியான்மலை கல்வெட்டு டேஸ் பற்றி விளக்குகிறது? இசை பற்றி விளக்குகிறது. கேள்வி 6, பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது? காரவேலனின் அதிகும்பா கல்வெட்டு. கேள்வி 7, முல்லை நில வாழ்க்கையில் மக்களின் சிறப்பான செல்வ வளமாக இருந்தவை ஆநிரைகள் அல்லது கால்நடைகள். கேள்வி 8, நடுக்கல் நடப்படுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கும் நூல் எது? தொல்காப்பியம். கேள்வி 9, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் எங்கு காணப்படுகிறது? புலிமான் கோம்பை, தாதாப்பட்டி, பொற்பனைக்கோட்டை. கீழடின்னு இருக்குது. இங்கே தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சங்ககால நடுக்கற்கள் புலிமான் கோம்பை, தாதாப்பட்டி, பொற்பனைக்கோட்டை ஆகிய 3 இடங்கள் காணப்படும். புலிமான் கோம்பையும் தாதாப்பட்டி தேனி மாவட்டத்தில் இருக்கும். பொற்பனைக்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 10, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1, சங்க காலத்தைச் சேர்ந்த நடுக்கற்களில் உருவம் அல்லது சிலைகள் காணப்படுகிறது. சங்க காலத்தைச் சேர்ந்த நடுக்கற்களில் உருவம் அல்லது சிலைகள் காணப்படுவதில்லை. முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று, சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்திலும் நடப்பட்ட நடுக்கற்கள் முல்லை நிலப்பகுதியில் பெரிதும் காணப்படுகின்றன. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்ற ஊரினை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக இத்தகைய நடுக்கற்களை காணலாம். சரி. அப்போ இங்கே கூற்று 1 தவறு, 2 சரி. கேள்வி 11, புலிமான் கோம்பை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? புலிமான் கோம்பைனாவே தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கேள்வி 12, கூடலூர் ஆகோல் பெடுதியன் அந்தவன்கல் என்று பொறிக்கப்பட்ட செய்தி எங்கு கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் காணப்படுகிறது? புலிமான் கோம்பையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் காணப்படுகிறது. கேள்வி 13, புலிமான் கோம்பை எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ளது? புலிமான் கோம்பை வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ளது. கேள்வி 14, 2006ஆம் ஆண்டில் எந்த ஊரிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூடிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன? புலிமான் கோம்பை என்ற ஊரிலிருந்து தான். அப்போ புலிமான் கோம்பைனாவே தேனி மாவட்டத்தில் இருக்கு, வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. கேள்வி 15, சுடுமண் பொறிப்புகள் எங்கு காணப்படுகின்றன? அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடி. சுடுமண் பொறிப்புகள் எங்கு காணப்படுதுன்னா 4மே காணப்படும். அரிக்கமேடு, அழகன்குளம், கொடுமணல், கீழடியில் காணப்படுகிறது. கேள்வி 16, தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலங்களின் துண்டுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன? தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலங்களின் துண்டுகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன? எகிப்து நாட்டின் பெரானிக்கே குசேர் அல் காதிம், ஓமன் நாட்டின் கோர் ரோரி. சிவகங்கை மாவட்டத்தின் கீழடி வருமானம் கிடையாது. அப்போ தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலங்களின் துண்டுகள் வந்து எங்கே கிடைச்சிருக்குன்னா எகிப்து நாட்டின் பெரானிக்கே குசேர் அல் காதிமிலும் ஓமன் நாட்டின் கோர் ரோரி. அப்போ சரியான விடை 1, 2 சரி. கேள்வி 17, சுடுமண் களத்தில் காணப்படும் கப்பல் உருவம் எங்கு கண்டெடுக்கப்பட்டன? சுடுமண் களத்தில் காணப்படும் கப்பல் உருவம் அழகன் குளத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கேள்வி 18, மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி பிராகிருதம். கேள்வி 19, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் எது? இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகழாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் அரிக்கமேடு. கேள்வி 20, இந்திய புதையல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1878. கேள்வி 21, பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. கேள்வி 22,
பழமை வாய்ந்த நினைவுச் சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக் களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் ஆகியவை இயற்றப்பட்ட ஆண்டு. பழமை வாய்ந்த நினைவுச் சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக் களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் ஆகியவை இயற்றப்பட்ட ஆண்டு 1958. கேள்வி 23. செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன் எங்கு கிடைத்தது? செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன் பட்டணத்தில் கிடைத்தது. பட்டணம்னா எங்கே இருக்குன்னா கேரளாவில் அமைந்துள்ளது. கேள்வி 24. முதலாக எந்த காலத்தில்தான் செலாவணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன? முதலாக எந்த காலத்தில்தான் செலாவணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்துக்கு வந்திருக்குன்னா சங்க காலத்தில் தான். சங்க காலம். கேள்வி 25. முத்திரை பொறித்த நாணயங்கள் எங்கு கிடைத்துள்ளன? கொடுமணல், போடிக்க நாயக்கனூர், ஏ மற்றும் பி ஆதிச்சநல்லூர். முத்திரை பொறித்த நாணயங்கள் எங்கு கிடைச்சிருக்குன்னா கொடுமணல் மற்றும் போடி நாயக்கனூர், ஏ மற்றும் பி. சரியான விடை ஆப்ஷன் சி. முத்திரை பொறித்த நாணயங்கள் எங்கு கிடைத்துள்ளது? கொடுமணல் மற்றும் போடி நாயக்கனூரில் கிடைச்சிருக்கு. கேள்வி 26. ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றன? ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் தான் செறிந்து காணப்படுகிறது. கேள்வி 27. கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற மதிப்புமிக்க உலோகங்கள் புள்ளியன் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 28. பாண்டிய கவாடகா என்பது எந்த நூலின் குறிப்பு? பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம். பாண்டிய கவாடகா என்பது பார்த்திங்கன்னா அர்த்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நூலின் குறிப்பு தான். பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம். அர்த்த சாஸ்திர நூலை எழுதுந்து கௌடில்யர்னு சொல்லலாம், சாணக்கியர்னு சொல்லலாம், அல்லது விஷ்ணுகுப்தர்னு சொல்லலாம். கௌடில்யர் ஒருத்தர் தான், சாணக்கியர்னாலும் ஒருத்தர் தான், விஷ்ணுகுப்தர்னாலும் ஒரே ஒரு தான். அவருடைய வெவ்வேறு பெயர்கள் வரும் சாணக்கியருக்கு. கேள்வி 29. இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம் என்ற நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? இலங்கையினுடைய புத்த சமய வரலாற்றை கூறும் நூல்னா மகாவம்சம். இந்த மகாவம்சம் பாலி மொழியில் எழுதப்பட்டது. கேள்வி 30. தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் எந்த நூல் குறிப்பிடுகிறது? தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இருந்த வணிகர்களை குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் எந்த நூல் குறிப்பிடுகிறதுனா மகாவம்சம் நூல் குறிப்பிடுகிறது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 30 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.